ஆர்சிபியோட போல்டு விக்டரி. ஸோ, அதுவும் வாங்கடே ஸ்டேடியம்ல வந்து நடந்திருக்கு. ஸோ, பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் பார்த்துரலாம். ஆர்சிபி வெர்சஸ் மும்பை இண்டியன்ஸ். ஸோ, பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ்ல பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு மும்பை இண்டியன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாங்கடே ஸ்டேடியம்ல வந்து ஹெட் டூ ஹெட் ஆர்சிபி வெர்சஸ் மும்பை ஹெட் டூ ஹெட் பார்த்தீங்கன்னா, 8-4 இருந்தாங்க. மும்பை வாஸ் 8, ஆர்சிபி வாஸ் 4. ஸோ, அத வந்து ஆர்சிபி பக்கம் பாசிட்டிவா இப்போ மாத்திக்கிட்டாங்க ஆர்சிபி. எப்படி அப்படின்னா, 8-5ஆ மாறிடுச்சு. ஸோ, நெக்ஸ்ட்டு பேட்டிங் அண்ட் போலிங் 2 பக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா, கடப்பார சைடு. ஏன்னா, லிஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, நேம் லிஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமான ஃபயர் பவர் இருக்கிற சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மும்பை இண்டியன்ஸ் தான். பட் அது வந்து காமிக்கல. இத்தன மேட்சா வந்து அவங்க அந்த ஃபயர் பவர காட்டல அப்படின்னா, அவங்க நெகட்டிவ் சைடு எங்க அப்படின்னா, திலக் வர்மா, அப்புறம் வந்து யாரு அப்படின்னா, சூரியகுமார் யாதவ், அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே அந்த மிடில் ஆர்டர் சொல்லிட்டே போலாம். அப்படியே அது அவங்க வந்து அப்படி ஃபுல்லா எதுவுமே பண்ணல சுத்தமாவே. எஸ்பெஷலி திலக் வர்மா ஒண்ணுமே பண்ணல. பிகாஸ் அவர் வந்து ஒண்ணுமே ஒரு ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாரி ஆடுறாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் எப்ப பார்த்தாலும் வேர்ல்டு கப்லேருந்து சரி, இப்பயும் சரி, ஃபைன் லெக், டீப் ஃபைன் லெக், ஸ்கொயர் ஃபைன் லெக் தூக்கி அடிக்கிறது, அவுட் ஆயிட்டு போறதே உங்க வேலையா வச்சிருந்தா என்ன? ஷார்ட் பால் போட்டு தூக்குற இத வந்து பார்த்துருக்கோம். நீங்க எப்பவுமே உங்களுக்கு உங்க உங்க ஃபேவரைட் ஷாட் ஆடுவீங்க. தூக்கி இப்படி அடிக்கிறது. ஃபைன் லெக் பக்கம். தூக்கி அடிச்சு கேட்ச் குடுத்துட்டு போயிறது. ஏதோ ஒரு பால் மாட்டுச்சுன்னா 6 போகும். எல்லா பாலுமே வந்து போகுமா? அதுக்குன்னு எல்லா பாலும் தூக்கி 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 ஃபைன் லெக்கே விடுறது. அவுட் ஆயிட்டு போயிறது. என்ன என்ன புரியல எனக்கு. அது ஒண்ணு. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் பாசிட்டிவா பார்த்தது என்ன அப்படின்னா, மும்பை இண்டியன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து ஷர்துல் தாக்கூர் நெகட்டிவ். ஷர்துல் தாக்கூரும், நமன் இவரும் வந்து ரன்ஸ் குடுத்துட்டுருக்கும்போது, அ எஸ்பெஷலி போல்ட்டும் ரன்ஸ் குடுத்தாரு. இவங்க 3 பேர் ரன்ஸ் குடுத்துட்டுருக்கும்போது, இந்த சைடு பும்ராவும், ஹர்திக் பாண்டியாவும் பும்ரா என்னதான் வந்தாலும் கன்சிக்யூட்டிவ் மேட்சஸா விக்கெட் எடுக்காம இருந்தாலும், எக்கானமி 9க்குள்ள தான் வந்து அ ரன்ஸ் குடுத்து ஒரு 40-35 அதுக்குள்ள ரன்ஸ் குடுத்து விக்கெட் இல்லாம தான் போறாரு 4 ஓவருக்கு. ஹர்திக் பாண்டியாவும் விக்கெட் எடுத்துட்டு ஓரளவுக்கு டீசென்ட் ரன்ஸ் குடுத்துட்டு தான் போறாரு. நேத்தெல்லாம் நல்லா தான் போட்டாரு ஹர்திக் பாண்டியா. ஸோ, எனக்கு தெரிஞ்சு பும்ரா, ஹர்திக் பாண்டியா தவிர அங்க யாரும் நல்லா போடுற மாரி இல்ல. மார்க்கண்டே வந்து போடுறாரு, செம்ம அடி அடிக்கிறாங்க. வச்சு பொளக்குறாங்க. ஸோ, எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம். இதெல்லாம் நெகட்டிவ் அவங்களது. பாசிட்டிவ்னு பார்த்தா, அந்த பேட்டிங் ஆர்டர் கீழ போடுறாங்க டிவில. ஸோ, பார்க்கும்போது ஆல்ரவுண்டர் இத்தன பேர் இருக்காங்க. ஃபுல்லா ஆல்ரவுண்டர் வந்து திலக் வர்மா இருக்கார். நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். என்ன அப்டின்னா, ஒரு நிமிஷம். எங்கடா இது? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க இதுல வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க. திலக் வர்மா காட்டுறாங்க. போ பே பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஓகேவா? ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆல்ரவுண்டர். நமன்தீப் பேட்டிங் ஆல்ரவுண்டர். மிச்சல் சாண்டர் போட்டு பொளந்துட்டாங்க. சொல்ல மறந்துட்டேன். பேட்டிங் ஆல்ரவுண்டர். அப்புறம் ஷர்துல் தாக்கூர் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, டென்ட் போல்ட், மார்க்கண்டே வராரு. மார்க்கண்டேக்கு பதிலா தான் வந்து ரதர்ஃபோர்டு வந்து இதுல வராரு. இம்பாக்ட் பிளேயரா வராரு. ரதர்ஃபோர்டு மட்டும் தான் பாவம் தனியா அடிச்சுட்டு இருந்தாரு கடைசி வரைக்கும். அதுவும் லாஸ்ட் ஓவர் வந்து ஷெப்பர்ட் வந்து அவ்வளோ ரன்ஸ் குடுத்ததுக்கு காரணம் வந்து, இவரு ரஷீத் தார் வந்து அவரு இன்ஜூரின்னு போனாரு. ஓகேவா? கால் புடிச்சுட்டு போயிட்டு வந்து போட்டாரு. அவர் இன்ஜூரி 15 மினிட்ஸ் வெளிய இருந்தாரு. 15 மினிட்ஸ். ஸோ திருப்பி லாஸ்ட் ஓவர் அவர் தான் போட வேண்டியது. இவரு ஏன் போட்டாரு அப்டின்னா வந்து, அந்த பிளேயர் வந்து 15 மினிட்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருந்திருக்கணும். வெளிய நீங்க எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ, உள்ளேயும் அந்த நேரம் இருந்துட்டு தான் வந்து பவுலிங் போடணும். அவர் வெளிய அதிகமா இருந்துட்டு, திருப்பியும் உள்ள வந்துட்டு பவுலிங் போட முடியாது. ஓகே. ஸோ அதனால வந்து ஷெப்பர்ட் போட்டாரு. நெறைய ரன்ஸ்க்கு போனாரு. இல்லனா வந்து அவ்வளோ ரன்ஸ் குடுத்துருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, ரஷீத் தார் வந்து செம்மையா போட்டாரு. அவங்களுக்கு பிளஸ்ஸே ரஷீத் தார் தான். ஸோ இதுல என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா, பாசிட்டிவ்னு மும்பை இண்டியன்ஸ்க்கு அந்த பேட்டிங் ஆர்டர், அந்த பவுலிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. அவ்ளோ பேட்ஸ்மேன் இருந்தாங்க. யாருமே ஃபயர் பவர் பண்ணல. யாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்னு ஸ்ட்ரைக் ரேட். அந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா தவிர அவருக்கு மட்டும் தான் 100 ஸ்ட்ரைக் ரேட் கீழ இருந்துச்சு. மத்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 100 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் தான். நமந்தீருக்குலாம் இருக்கிறதுலே அதிகமான ஸ்ட்ரைக் ரேட். அவர் தான் வந்து மட்டமா ஆடுனார். ஃபர்ஸ்ட் பாலே வந்து ரஷீத் தார் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அ இவ்ளோ ஃபயர் பவர் இருக்கிற டீம் வந்து ஏன் பெர்ஃபார்ம் பண்ணல? திலக் வர்மா பெர்ஃபார்ம் பண்ணல, சூரியகுமார் யாதவ் பெர்ஃபார்ம் பண்ணல, யாருமே நமன்தீப் பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த அப்படியே அந்த மிடில் ஆர்டர் அந்த அந்த திலக் வர்மாலேருந்து அப்படியே யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. அப்ப எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? தொடர்ந்து தோக்க தான் செய்வீங்க. ஸோ அது வந்து பெரிய நெகட்டிவ். இன்னொரு விஷயம், அ ஷர்துல் தாக்கூர் வந்து ஏன் இவ்ளோ வாரி வழங்கும் வள்ளலா இருக்காரு அப்படின்னு தெரியல. ரோஹித் அந்த சைடு விராட் கோலி வந்து சரியா பால் மீட்டே ஆவல அவருக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2-3 ஓவர்ஸில் அடிச்சார் தவிர மீதி எல்லாமே வந்து மாட்டவே இல்ல சரியா. ஸோ அவர் இப்படி பண்றாருன்னு பார்த்தா, இந்த சைடு ஷர்துல் தாக்கூர் வந்து வாரி வழங்குறாரு. "நீ ஏன்பா கவலைப்படுற? நீ வேஸ்ட் பண்ண பால்லாம் நான் வந்து உனக்கு ஒய்டா போட்டு தரேன். உனக்கு ரன்னா தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே நீங்க தோத்துட்டீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்க விட்டு போனதெல்லாம் இவரு குடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாரி ஒரு நெகட்டிவ் இது ஃபார்ம் ஆயிடுச்சு அங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் தான் நெனைக்கிறேன் ஃபுல்லாவே. பெங்களூர்ல ஃபில் சால்ட்டு பதிலா நான் பெத்தல் கொண்டு வரணும்னு நெனச்சேன். பட் எனக்கு நானா இருந்தா கொண்டு வருவேன். ஏன் அப்டி கொண்டு வருவேன்னா, என்னதான் சால்ட் இந்த மேட்ச் தான் வந்து ஃபயர் பவர் காட்டினாலும், பெத்தல் இஸ் ஆல்ரெடி இன் குட் டச் ஃப்ரம் தி வேர்ல்ட் கப். ஓகே. அப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ், ஸ்லோ ஆர்த்தடாக்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். திலக் வர்மாவே அவங்க வச்சிருக்கும்போது, நீங்க ஏன் வந்து இவன வச்சுக்கக்கூடாது, பெத்தல வச்சுக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏன்னா பேட்டிங், பவுலிங் எல்லாம் அங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு போடுறாங்க, போலர்ஸ் கார்டு போடுறாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. அவ்ளோ போலர்ஸ் இருக்காங்க. அவ்ளோ பார்ட் டைம் போலரா இருந்தாலும் போலர் தானே. உனக்கு அந்த சைடு பார்க்கும்போது, ஏய் இவனுக்கு கேப்டனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. இவன போடுறேன்டா, இவன போடுறேன்டா, இவன போடுறேன்டான்னு. இப்போ லாஸ்ட் ஒரு ஷெப்பர்ட் போட்டாரு. அடி என்ன அடி! ஸோ உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல. அதுதான் பிரச்சனை. நீங்க அதுக்கு தான் மங்கேஷ் யாதவ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. பேட்டிங் பிளஸ் பவுலிங். ஸோ மங்கேஷ் யாதவ் வந்தா போட்டிருப்பான்ல அவன். ஷெப்பர்ட் நம்புறதுக்கு நீங்க மங்கேஷ் யாதவ் குடுக்கலாம்ல. ஸோ அந்த மாரி யோசிக்கணும். அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க மும்பை இந்தியன்ஸ்லேருந்து இந்த விஷயத்த கத்துக்கலாம். அவங்க ஃபயர் பவர கத்துக்காம இருக்கிறது பெஸ்ட் இல்ல. ஃபயர் பவர் ஆவே இல்ல அவங்க. பட் எனக்கு நான் கத்துக்க சொல்ல வேண்டியது என்ன அப்டின்னா, பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபுல்லா பவுலிங் போடுறாங்க, பேட்டிங் எல்லாம் அப்படியே இருக்கு. திலக் வர்மாலாம் நீங்க எப்போ பவுலிங் போட்டு பார்த்துருக்கீங்க? பார்ட் டைம் பவுலர் தான். பெத்தலே நெறைய போட்டிருப்பான் திலக் வர்மா பதிலா. ஸோ அதனால வந்து அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாமே ப்ளஸ் தான். ரஜத் பட்டிதார் அடிச்சு நவுத்திட்டாரு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன். விக்கெட்டு சால்ட்டோ இல்ல விராட் கோலி அவுட் ஆன உடனேயே 10த் ஓவர், 11த் ஓவர் போயிட்டுருக்கு. ரஜத் பட்டிதார் தான் வரணும். இவன் தேவதத் படிக்கல் வரக்கூடாது அப்படின்னு நெனச்சேன். கரெக்ட்டா வந்து ரஜத் பட்டிதார் இறக்கி விட்டாங்க. ஏன்னா ஸ்பின் போயிட்டு இருந்துச்சு. வந்து மனுஷன் அடிச்சு திம்சம் பண்ணிட்டாரு. ஸோ கரெக்ட்டா அது மட்டும் இறக்கி விட்டாங்க. அப்புறம் டீம் டேவிட் வெளிய நின்னுட்டே இருந்தாரு. பக்காவா அந்த இது இறக்கறத வந்து பக்காவா பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரஷீத் தார் கரெக்ட்டான இறக்குனாங்க. வந்தாரு, விக்கெட் எடுத்துட்டு குடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாரு. ஸோ அவருடைய வேலைய செஞ்சுட்டாரு. இதுல பக்காவா போட்டது யாரு அப்படின்னா, குணால் பாண்டியா. செம்மையா போட்டுட்ருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல எக்கானமி. எனக்கு தெரிஞ்சு 4 ஓவருக்கு 27 ரன் தான் குடுத்தாரு அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. எனக்கு தெரிஞ்சு அதான் குடுத்தாரு அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். என்னன்னா, ஆமா. 26 ரன் தான் குடுத்துருக்காரு. 6 ஓவர் தான் எக்கானமி. ஆசிக் சலாமும் வந்து நல்லா தான் போட்டிருக்காரு. 8 எக்கானமி தான். 23 ரன் தான். 1 ஓவர் வெளியே இருக்கு ஸ்பேர்ல. ஏன்னா அவர் போடல. அவருக்கு பதிலா ஷெப்பர்ட் போட்டாரு. சுரேஷ் சர்மாவும் நல்லா போட்டிருக்காரு. 2 விக்கெட் எக்கானமி 11. இதுக்கு மேல ஒண்ணும் ஜேக்கப் டஃபி ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாருமே அடிச்சாங்க. ஸோ புவனேஷ் குமாரும் நல்லா போட்டு தான் போயிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து அவங்க என்ன பண்ணலான்னா, மங்கேஷ் யாதவ் கொண்டு வரலாம். ஸோ அதேமாரி ஏன்னா வந்து திலக் வர்மாலாம் போடும்போது பெத்தல் கொண்டு வரலாம். மங்கேஷ் யாதவ் கொண்டு வரலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் அகைன் ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஹேஸ் டு செக் தேர் பேட்டிங் ஃபயர் பவர் பிகாஸ் திலக் வர்மா அங்கே ஒன்றும் இன்டென்ட் காட்டல. சூரியகுமார் யாதவ் எப்பயும் போல் ஃபைனலில் தூக்கி அடித்து அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்ஸ் அகெயின் ஆர்சிபி ஹேஸ் ஷோன் தே ஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வாங்கடேல நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 8-4 இருந்தது 8-5 மாறிடுச்சு. ஸோ இட்ஸ் அகெயின் அ போல்டு விக்ட்ரி. ஸோ see you guys in the next video. Take care. Bye.